திருப்பூர்லேருந்து ஒரு மெசேஜ், "ஏய் எரும மாடே ப்ளே பட்டன் வீட்டுக்கு வந்துருச்சு, வந்து வாங்கிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நாள் பண்ணையில் செம்ம வேலை. இந்த வேலைகள்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா தான் ஊருக்கு போகிறக்கு பர்மிஷன் கிடைக்கும். அதனால் காலையில் 10 மணிக்கு போய் சாயங்காலம் ஒரு 4:30 மணி வரைக்கும் நல்லா கழுவுன்னு கழுவி டப்பா ஃபுல்லாக கழுவி வச்சாச்சு. கொஞ்சம் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அது ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே கழுவி வச்சாச்சு. அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து கோழி பண்ணை உங்கள் சொந்த பண்ணையா அப்படின்னு சொல்லி. சொந்த பண்ணை இல்லை, லீஸுக்கு பிடிச்சி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதோட ஒரு 1.5 வருஷம் கணக்காகும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பண்ணை, இப்போ இருக்கிறது வேறு ஒரு பண்ணை. நான் அதிகமாக வந்து பண்ணையை பற்றி சொன்னதில்லை வீடியோஸில். எப்போ 1 நாள் 2 நாள் ஊருக்கு போனாலும் இந்த அரைச்சி ஊற்றி வைக்கிற தக்காளி குழம்பு தான் வச்சுட்டு போவேன். ஏன்னா பழசானா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார். அதனால் இந்த தக்காளி குழம்பு அரைச்சி ஊற்றி வச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து திருப்பூர் கிளம்பி ஸ்கூட்டியில் தான் போனோம். அப்படியே குட்டீஸையும் வந்து விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாப்பா ஒரு வாரமாக அம்மம்மா வீட்டுக்கு போகணும், அம்மம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஒரே அழுகாத குறையா சொல்லிகிட்டே இருந்தா. அப்படியே ப்ளே பட்டன் வாங்கிட்டு பாப்பாவும் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே போகிற வழியில் இந்த ஏரியா பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இங்கே போகும்போது எப்பயுமே வேடிக்கை பார்த்துட்டே தான் போவேன். தண்ணியெல்லாம் இருக்கவே இருக்காது மழை பெஞ்சா. அங்கே இருக்க சுற்றி தெரியுது பாருங்களேன் மரங்கள், அது மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் வறண்ட இடமா தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்ததே இல்லை. இந்த டைம் வந்து செம்ம மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனால் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருந்துச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நர்சரி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு நர்சரி. இந்த நர்சரிக்கு தான் என் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த நர்சரியில் வந்து சேஞ்சிங் ரோஸ் இருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அவங்கக்கிட்ட சேஞ்சிங் ரோஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி நிறைய ஹெர்பல் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. இந்த அறுபதாம் பச்சை, தவனம், மரிக்கொழுந்து இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதிகமான ஹெர்பல் ஐட்டம் இல்லை. எல்லாமே அழகு செடிகள் தான் அதிகமாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தோடனே குட்டீஸ் ப்ளே பட்டனை தான் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்த உடனே ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனும் அம்மாவும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. குட்டீஸ் வந்து அங்கேருந்து வரும்போதே சொல்லிகிட்டே வந்தாங்க, ப்ளே பட்டன் பார்க்கணும், வீடியோவில் தான் நிறைய பார்த்துருக்கோம், கையில் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வத்தில் வீட்டுக்கு வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் பண்ண சப்போர்ட்டில் தான் இந்த ப்ளே பட்டன் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தது நீங்கள், இந்த 1 lakh பர்சன் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இத்தனை பேர் நம்மளோட சேனல் வந்து விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளோ வண்டிவாசி போகிற இடத்துல நம்ம வீடு கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இடம் இருக்கும். அங்கே வந்து ஒரு மயில் ரெகுலராக வந்து அம்மா வந்து கோதுமை வைப்பாங்களாமா, அதை சாப்பிட்றதுக்கு இந்த மயில் வந்துருமா. இதுக்கு முன்னாடி காய போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு சாப்பிட வந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெகுலராக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து உணவு இருக்கும் அப்படின்ட்டு தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஏரியாவில் தான் நான் இருந்த ஏரியா. செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. டிராஃபிக் ஜாம் மாதிரி எப்பயும் வண்டி போய்ட்டும் வந்துட்டு இருக்கும். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அவசரத்தில் தம்பிக்கு வந்து ஜட்டி எடுக்காமல் போயிட்டோம். இந்த மாதிரி டவுசர் எதுவும் ஃபேண்ட்டு மட்டும் போட்டிருக்கு, டைட்டாக இருக்குன்னு புலம்பிகிட்டே இருந்தான். அதனால் அம்மா வீட்டில் இருந்த ஒரு ஃபேண்ட் என்னோடது, அதை கட் பண்ணி எலாஸ்டிக்லாம் ரெடி பண்ணி ஒரு டவுசர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன், வீட்டில் எந்த துணி இருந்தாலும் அதை ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்க. டவுசர் சூப்பராகவே இருந்துச்சு. என் பையனுக்கு ஒரே வெக்கமாயிருச்சு. 2006 இந்த டிவி வாங்கினது. அப்போ இருந்து எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். மாற்றுற ஐடியாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தில் ஒரு சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சாம்பார் வைக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும். நல்லாயிருக்கும் மணமாக. எனக்கு கூட இன்னும் அந்த பக்குவம் வரல. அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வச்ச பிரண்டை செடிகள், மற்ற கற்றாழை செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த இடங்கள் அப்படியே இருக்குது. எங்கள் அம்மா மாற்றாமல் இருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே பரவி பரவி வளர்ந்துட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்பி வர்ற இடத்துல ஒரு இடத்துல வந்து பச்சை கனகாமரம் செடிகள் நிறைய இருந்துச்சு. போகும்போதே பார்த்துட்டு தான் போயிருந்தேன். வரும்போது கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புதர் மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் ஒரு 10 கட்டிங்ஸ் போல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்லேயும் இதுக்கு முன்னாடி இருக்குது. அப்புறம் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. சரி அவங்களுக்கு பதியம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். வர்ற வழியில் பார்த்தா காலிஃப்ளவர் தோட்டம் ஒன்று ரோட்டுக்கு மேலே இருந்துச்சு. என் பையன் பார்த்தனே, அம்மா இதை வேடிக்கை பார்த்துட்டு போகலாமா, கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுமா, நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னா. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு பார்த்தனே ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கட்டும்னு வேடிக்கை பார்க்க வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் வர்ற வழியில் செஞ்சேரி புதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல
நர்சரி இருக்குது. போகும்போதே சொல்லி வச்சுட்டு தான் போயிருந்தேன். வரும்போது செடிகள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிருந்தேன். அதில் கொஞ்சம் ஹெர்பல் ஐட்டம்லாம் வாங்கினேன். நான் நிறைய போய் பார்த்துருக்கேங்க. அங்கெல்லாம் வந்து அழகு செடிகள், பூச்செடிகள், அதுக்கப்புறம் இந்த ரோஜா செடிகள் தான் இருக்கும். ஹெர்பல் ஐட்டம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே ஹெர்பல் ஐட்டம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதனால் ஒரு 10, 15 செடின்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வர்ற வழியில் ஒரு இடத்துல வந்து பருத்தி செடி வளர்ந்துருந்துச்சு. பருத்தி செடி இப்போ வளரும்போது அந்த பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிங்க் கலரில் மாறிடும். எனக்கு பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த பூவெல்லாம் பறித்து பறித்து தலையில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவேன். ஏன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாதிரி பிஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே வரும்போது பண்ணை பொக்கி போகிறதுக்கு 2 வழி இருக்குது. அதில் ஒரு வழியில் வந்தோம். அங்கே வந்து ஒரு குட்டி ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல கொஞ்சம் நேரம் இறங்கி அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் பண்ணைக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து பண்ணைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் வரும். அடிக்கடி இந்த ஆற்றை பார்ப்பேன். ஆனால் கீழே இறங்கி பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் தம்பி வந்து கீழே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால கீழே இறங்கி பார்த்துட்டு அங்கேயும் சில மூலிகை செடிகள்லாம் இருந்துச்சு. நீர் பிரமை இருந்துச்சு. அப்புறம் நீர்மேல் நெருப்பு இந்த மாதிரி சில செடிகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என் தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்தெல்லாம் சுற்றி சுற்றி காமிச்சிட்டு வந்தது. ப்ளே பட்டன் வாங்குறதுக்கு எப்படிலாம் பயணங்கள் போயிட்டு வரோம் பாருங்களேன். இயற்கையோட ஒரு இனிமையான பயணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்து பண்ணைக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. பண்ணைக்கு வந்தோடனே அப்படியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபீட்ரு கப்பு, அதுக்கப்புறம் சில கப்புகள்லாம் கழுவ வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் கழுவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணி போல் வீட்டுக்கு கிளம்பும்போது தான் ப்ளே பட்டன் எடுத்து என் ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சேன். அவர் பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு. அவ்வளோதான். எங்கள் வீட்டில் எல்லாமே ரியாக்ஷனே இப்படி தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் இது தான் சொல்லுவாங்க. ஓவராக வாவ் சூப்பர் அருமை அந்த மாதிரி ரியாக்ட்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படியே பழகிருச்சு. இந்த யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என் ஃபேமிலி தான். ஹெல்ப் பண்ணுறது அவங்களால முடியாது. ஏன்னா எல்லா ஹெல்ப்பும் அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்கல்ல, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம்.